கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அந்த ஊரில் ஒரு 9 பேர் கொண்ட ஒரு கும்பல் 8 பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ எடுத்திருக்காங்க. எடுத்து அவங்கள மிரட்டியிருக்காங்க. இதே மாதிரி ஒரே சமயத்தில் காரில் 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கல்லூரி மாணவி இந்த காவல் நிலையத்திலேருந்து பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதை மாதிரி என்னை 4 பேர் அவங்க பேரை சொல்லி இந்த கும்பல் காரில் கடத்திட்டு போய் எனக்கு இது மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திருநாவுக்கரசு அப்படிங்கிற அக்யூஸ்டை கைது பண்ணுறாங்க. திருநாவுக்கரசுங்கிறவன் தான் மெயின் அக்யூஸ்ட். இவன் ஒரு பெரிய பணக்காரன். இவனுக்கு ஒரு பண்ணை தோட்ட வீடு இருக்குது. அந்த வீட்டில் வச்சு தான் இவன் எல்லா தவறுகளும் பண்ணுறான். புகார் கொடுத்த பெண் இருக்காங்கல்ல, அந்த பெண்ணோட சகோதரரை போய் தாக்கி மிரட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். சிபிஐ அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. பாதிக்கப்பட்ட 8 பேரும் இந்த 9 குற்றவாளிகளும் என்னென்ன குற்றங்கள் செய்தார்கள், எப்படி அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, எப்படி கூட்டணி அமைச்சாங்க, எப்படி இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படின்னா இவங்க பண்ணதை வீடியோ எடுத்திருக்காங்க. அதை லேப்டாப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. வீடியோவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. மெமரி கார்டில் ஏற்றிருக்காங்க. ஆக இது எல்லாமே அழிக்கப்பட்டாலும் கூட திருப்பி ரெக்கவர் செய்யப்பட்டு இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டு நீதிமன்றத்தில் இந்த எவிடன்ஸ் வைக்கப்பட்டது. அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறவங்க ஜாமீன்லேயே வரல, உள்ளே தான் இருக்காங்க. வெளியே வந்தால் சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படலை. எதிரிகள் 9 பேர் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் இவங்க அப்பீல் பண்ணுவாங்க. அவங்க அப்பீல் பண்ணணும்னா அந்த ஃபைன் அமௌண்ட் கட்டினா தான் அப்பீல் பண்ண முடியும். ஹைகோர்ட்டில் வாதங்களை தான் இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த சாட்சியம் இப்படி இருக்குது, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இப்படி இருக்குது, அதனால் இதை ஏற்றுக்கொள்ளணும் இந்த மாதிரி தான் வாதங்கள் தான் நடக்கும். இந்த வாதங்களின் அடிப்படையில் ஹைகோர்ட் தண்டனையை என்ஹான்ஸ் பண்ணலாம், தண்டனையை கூட்டலாம், இல்லை என்றால் தண்டனையை குறைக்கலாம். இல்லை என்றால் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நீதிபதி அவர்கள் சரியான தண்டனை கொடுத்திருக்காரு. ஆனால் சார், பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அந்த ஊரில் ஒரு 9 பேர் கொண்ட ஒரு கும்பல் 8 பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ எடுத்திருக்காங்க. எடுத்து அவங்கள மிரட்டியிருக்காங்க. முதல்ல இந்த கேங்கிலேருந்து ஒருத்தர் ஒரு பெண்ணை, ஒரு டீனேஜ் பெண்ணை அவங்க லவ் பண்ணுற மாதிரி அவங்கள தொடர்பு கொள்வது, பழகிறது, லவ் பண்ணுற மாதிரி பழகி அவங்க கூட தனிமையில் இருக்கிறதுக்கு அந்த இருக்கிற சமயத்தில் அதை வீடியோ எடுக்கிறது. அதை எடுத்து காட்டி மற்றவங்க அதை இந்த பெண்ணையை பயன்படுத்திக்கிறது, தவறாக பயன்படுத்திக்கிறது. இப்படி அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரே சமயத்தில் காரில் 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேங்கு நிச்சயமாக அந்த 9 பேர். இதில் பாதிக்கப்பட்டது 8 பெண்கள். 2019 நடக்குது. பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஒரு கல்லூரி மாணவி இந்த காவல் நிலையத்திலேருந்து பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதை மாதிரி என்னை 4 பேர் அவங்க பேரை சொல்லி இந்த கும்பல் காரில் கடத்திட்டு போய் எனக்கு இது மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பேரில் அந்த காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணி அதில் 3 பேர் கைது பண்ணுறாங்க. சபரி, சதீஷ், வசந்தகுமார், இந்த 3 பேரையும் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது நடந்தது 24/2/2019 எஃப்ஐஆர் போட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. 4/3/2019 அன்னைக்கு திருநாவுக்கரசு அப்படிங்கிற அக்யூஸ்டை கைது பண்ணுறாங்க. இந்த திருநாவுக்கரசுங்கிறவன் தான் மெயின் அக்யூஸ்ட். இவன் ஒரு பெரிய பணக்காரன். இவனுக்கு ஒரு பண்ணை தோட்ட வீடு இருக்குது. அந்த வீட்டில் வச்சு தான் இவன் எல்லா தவறுகளும் பண்ணுறது. மற்ற எல்லாருமே இவனோட கூட்டாளிகள். கார் வச்சுருக்கிறது, லேப்டாப் வச்சுருக்கிறது, எல்லா வசதிகளும் அவனுக்கு இருக்குது. அவனை கைது பண்ணுறாங்க 4/3/2019. 10/3/2019 இந்த 4 பேர்லேயும் குண்டர்கள் சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கிறாங்க.
12/3/2019 இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. ஏன்னா காவல் நிலையத்தில் நிறைய வழக்குகள் வரும், அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்தால இன்னொரு வழக்கு வந்தோன்னா இதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சிபிசிஐடினா அங்கே ஃபோக்கஸ்டாக பண்ணுவாங்க, ஒரு டீம் போட்டாங்கன்னா அந்த டீமே பண்ணுவாங்கன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. அதில் வந்து அந்த புகார் கொடுத்த பெண் இருக்காங்கல்ல, அந்த பெண்ணோட சகோதரரை போய் தாக்கி மிரட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த 2 வழக்குகளையும், பாலியல் பலாத்கார வழக்கையும் மிரட்டி புகார் கொடுத்தவரோட பிரதரை மிரட்டின வழக்கையும் சிபிசிஐடியை விசாரிக்கிறாங்க. இதில் அக்யூஸ்ட் மணிவண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து அவனை காவல்துறை தேட ஆரம்பித்தோன்னா கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடுறான். அதுக்கப்புறம் 27/4/2019 இந்த வழக்கை வந்து அப்போது இருந்த தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுது. ஆக இந்த வழக்கு முதல்ல காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுது, திருப்பி சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது, 3வது சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐங்கிறது மத்திய அரசு. அந்த மத்திய அரசோட சேர்ந்த சிபிஐ வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி 5 பிரிவுகளில் பண்ணி இந்த 5 பேரையும் ரீஅரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. 21/5/2019 அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்ச எவிடன்ஸ் வரைக்கும், அந்த எதிரிகள் வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட் எல்லாருமே அங்கே இருக்கிறது, எங்கே கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்குது, பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி சேலம் ஜெயிலுக்கு மாற்றுறாங்க. இந்த சேலம் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. அதன்படி ஹைகோர்ட் வந்து குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிடுது. 6/1/21 சிபிஐ வந்து ஷரேன் பால், பைக் பாபு, அருளானந்தம் அப்படின்னு 3 பேரை எக்ஸ்ட்ராவாக கைது பண்ணுறாங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதாக சொல்லி. இன்னும் சில மாதங்களில் அருண்குமார் அப்படிங்கிறவனையும் கைது பண்ணுறாங்க. ஆக ஏற்கனவே 5 பேர் கைதாக இருக்காங்க, இப்போ 4 பேர். இப்போ என்ன பண்ணுறாங்க, 6/1/2021 இந்த வழக்கில் 2வது குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க சிபிஐ. இதுக்கிடையில் 20/10/21 இவங்க சேலத்துலேருந்து எஸ்கார்டில் வராங்க, எங்கள் பொள்ளாச்சிக்கு. கோயம்புத்தூர் வந்துட்டு ரிட்டன் போகையில் இவங்க உறவினர்களை பார்க்கறதுக்காக வண்டியை நிறுத்தி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எஸ்கார்டில் வந்தவர். இந்த விஷயம் தெரிஞ்சு அவரையும் அந்த டீமையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 24/2/23 இந்த வழக்கில் வந்து சாட்சிகள் விசாரணை தொடங்குது. இந்த வழக்கில் சிபிஐ வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்ட 8 பேரும் இந்த 9 குற்றவாளிகளும் என்னென்ன குற்றங்கள் செய்தார்கள், எப்படி அவங்கள வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, எப்படி கூட்டணி அமைச்சாங்க, எப்படி இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களே அடையாளம் காட்டி, அவங்க செய்த குற்றங்களை விலா வழியாக தெளிவாக நீதிபதி முன்னால் சொல்லிட்டாங்க. நீதிபதியும் அதையே பதிவு பண்ணிட்டாங்க. நீதிபதி அவங்க பேர் வந்து நந்தினி அவங்க மேடம். அவங்க வந்து இந்த வழக்கில் வந்து விசாரணை பண்ண ஜட்ஜி. அவங்க இந்த வழக்கில் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நீதிபதிகளை மொத்தமாக ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் மேடம் நந்தினி, இவங்க நீதிபதி நந்தினி அவர்களை மட்டும் மாற்றலை. என்னென்னா இந்த வழக்கை அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. இன்னொரு புது நீதிபதி வந்தாங்கன்னா இந்த வழக்கு அவங்களுக்கு புரியாது, புரிஞ்சு அவங்க நடவடிக்கை எடுக்குதான்னு சொல்லி இவங்களே கண்டிப்பாக பண்ணிட்டோம். அதனால் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, டில் த டிஸ்போசல் ஆஃப் த கேஸ். இந்த வழக்கில் நீதி தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் அவங்கள மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் முடிவு பண்ணி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த வழக்கை சுரேந்திர மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சார்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்துகிறார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடி சாட்சிகள் அது ஒரு பக்கம், அதுபோக டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படின்னா இவங்க பண்ணதை வீடியோ எடுத்திருக்காங்க, அதை வந்து லேப்டாப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க, வீடியோவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, மெமரி கார்டில் ஏற்றிருக்காங்க. ஆக இது எல்லாமே வந்து அழிக்கப்பட்டாலும் கூட திருப்பி ரெக்கவர் செய்யப்பட்டு இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டு நீதிமன்றத்தில் இந்த எவிடன்ஸு வைக்கப்பட்டது. அந்த எவிடன்ஸை நீதிபதி ஒத்துக்கிட்டாங்க. எப்படின்னா, முன்னாடி ஐபிசி அதை வந்து பிஎன்எஸ்எஸ் மாற்றினாங்க இல்லையா, மத்திய அரசு சட்டங்கள் மாற்றினாங்கல்ல, அப்போ வந்து அந்த எவிடன்ஸ் ஆக்ட், அந்த ஆக்டில் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து பார்ஷியலாக தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
அதை வந்து இப்போ டிஜிட்டல் எவிடன்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த சட்டப்படி மாறிடுச்சு. அதை வந்து இந்த வழக்கில் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை வந்து சிபிஐ பயன்படுத்தி இந்த ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் பண்ணாங்க. அந்த ஆவணங்கள் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் அரெஸ்டாகி உள்ளே போகிறவங்க ஜாமீன்லேயே வரல, உள்ளே தான் இருக்காங்க. வெளியே வந்தால் சாட்சிகளை வந்து கலைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படலை. இன்னைக்கு 13/5/2025 இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இதில் வந்து எதிரிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. இது போக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எத்தனை பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார்கள், எத்தனை பெண்களுக்கு துன்பம் கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி தண்டனைகள். என்ன அப்படின்னா, A1 அக்யூஸ்டு சபரிராஜன் 4 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அவருக்கு ஃபைன். A2 திருநாவுக்கரசு, இவன் தான் மெயினான ஆள், பணக்காரன் கோடீஸ்வரன், இவன் தான் மெயினான ஆள். இவனுக்கு 5 ஆயுள் தண்டனை ப்ளஸ் ஃபைன். A3 சதீஷ், அவனுக்கு 3 ஆயுள் தண்டனை ப்ளஸ் ஃபைன். A4 வசந்தகுமார் 2 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம். A5 மணிவண்ணன் 5 ஆயுள் தண்டனை, 5 பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான், 5 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம். A6 பாபு 1 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம். A7 ஹெரன் பாபு 3 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம். A8 அருளானந்தம் 1 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம். A9 அருண்குமார் 1 ஆயுள் தண்டனை ப்ளஸ் அபராதம். ஆக 1,86,000 ரூபா ஃபைன் அமௌண்ட்டாக போட்டிருக்காங்க மொத்தமாக. இது போக இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எழுந்திருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த கோரிக்கை எழுப்பியிருக்கார். அதன்படி பாதிக்கப்பட்ட 8 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு 15 லட்சம் ரூபா நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. மற்ற 7 பெண்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் நஷ்ட ஈடாக இழப்பீடாக கொடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 85 லட்சம் ரூபா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த உத்தரவில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 30 நாட்களுக்குள்ளே இவங்க வந்து அப்பீல் பண்ணணும்னா அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இது மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்குகளில் இந்த வழக்கு கோப்பு எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு போகும். ஹைகோர்ட்டு வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும் விசாரிச்சு. அதுக்காக ஹைகோர்ட்டோட விசாரணைக்கு இந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். அதுக்கிடையில் இவங்க இந்த குற்றவாளிகள், தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள், இவங்க அப்பீல் பண்ணுவாங்க. அவங்க அப்பீல் பண்ணணும்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்டினா தான் அப்பீல் பண்ண முடியும். ஃபைன் அமௌண்ட்டை கட்டி 30 நாட்களுக்கு கட்டி அப்பீல் பண்ணலாம். அப்படி அப்பீல் பண்ணியாச்சுன்னா அது ஹைகோர்ட்டில் வந்து அப்போ 2 விதமான விசாரணை நடக்கும். ஒன்று இந்த தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணுறதை பற்றியான விசாரணை ஒன்று, இவங்க அப்பீல் பண்ணியிருந்தால் அதை பற்றியான விசாரணை. ரெண்டுமே ஒரே விசாரணை தான். அதில் என்னென்னா சாட்சிகளை விசாரிக்க மாட்டாங்க ஹைகோர்ட்டில் வந்து வாதங்களை தான். இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த சாட்சியம் இப்படி இருக்குது, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இப்படி இருக்குது, அதனால் இதை ஏற்றுக்கொள்ளணும், இந்த மாதிரி தான் வாதங்கள் தான் நடக்கும். இந்த வாதங்களின் அடிப்படையில் ஹைகோர்ட் வந்து தண்டனையை என்ஹான்ஸ் பண்ணலாம், தண்டனையை கூட்டலாம், இல்லை என்றால் தண்டனையை குறைக்கலாம், இல்லை என்றால் விடுதலையும் பண்ணலாம். 3 வாய்ப்புகள் இருக்குது. அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் வாதாடுவார், இந்த 9 பேர் தரப்பில் அவங்க வழக்கறிஞர் வாதாடுவாங்க. ஒருவேளை ஹைகோர்ட்டில் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அக்யூஸ் தரப்பில், அதாவது தண்டனை அடைந்தார்களா இவங்க தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க, எங்களை விடுதலை பண்ணுங்கன்னு. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு திருப்பி அங்கேயும் இதே மாதிரி ஆர்குமெண்ட்டு விசாரணை நடக்கும். இதில் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் அவங்க அப்பீல் பண்ணுவாங்க. ஒருவேளை தண்டனை குறைக்கப்பட்டால் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணும். எப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போய் அங்கே தான் இது முடிவாகும். ஆக அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இவங்க உள்ளதாக இருப்பாங்க, இவங்க வெளியே வர முடியாது. அப்பீல் பண்ணிவிட்டு பெயில் போடலாம், ஆனால் அவ்வளோ லெட்ஸில் கொடுக்க மாட்டாங்க. இதில் 4 தண்டனை 5 தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து இவங்க பெயில் வாங்க முடியாது. என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நீதிபதி அவர்கள் சரியான தண்டனை கொடுத்துருக்காரு. ஆனால் என் தனிப்பட்ட முறையில் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தது முக்கியம் இல்லை, மரண தண்டனை கொடுத்துருக்கணும். இதை தான் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களும் குழந்தைகளும் பொதுமக்களும் விரும்புவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மனித மிருகங்கள் வாழ லாய்க்கு இல்லாதவங்க இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு கலைகள்.
அதுவும் பெண்களை, குறிப்பாக இளம் பெண்களை டார்கெட் பண்ணி இது மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கவங்கலாம் இதே அரபு நாடுகளாக இருந்தால் நேரம் தலை துண்டித்து கொல்லப்பட்டிருப்பார்கள், தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். நம்ம இந்தியா நாடு இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் அதன் காரணமாக தான் 6 வருடம் கழித்து இந்த வழக்கில் இப்போது தண்டனை கிடச்சிருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. சரியான தீர்ப்பு தான். ஆனால் அப்பீலில் போனால், அப்பீல் போனதுக்காக ஹைகோர்ட் வந்து இதை விட அதிக தண்டனை கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் மரண தண்டனையே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேஸில் ஏன் சார் அவங்களுக்கு தூக்கு தண்டனை தராமல் இருந்தாங்க? அதாவது தூக்கு தண்டனை தருவதும் தராததும் அந்த நீதிபதி அவங்க வந்து என்ன ஃபைண்டிங்ஸ் அதை பொறுத்து தான் இருக்குது. என்ன பண்ண முடியுமோ அதுதான் இருக்குது. இதில் வந்து ஒரு பெண்ணை கெடுத்து அந்த பெண்ணை அதை வீடியோ எடுத்து மற்றவங்கள மிரட்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மிரட்டி 8 பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக அதில் அதுக்கு அவங்க செய்த குற்றத்துக்கு தகுந்தபடி தான் பாருங்கள், 1 ஆயுள், 3 ஆயுள், 4 ஆயுள், 5 ஆயுள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ இவங்க கொடுத்தது தண்டனை வரவேற்கத்தக்கது. ஆனால் இதைவிட கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் நமது விருப்பம். சார், இப்போ இந்த கேஸில் காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க சார்? இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்காக தான் நினைக்கிறேன். நான் 2019 பிப்ரவரி மாதம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேரை குண்டர்கள் தடுத்த சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபர்தராக வந்து அந்த அக்யூஸ்ட் தரப்பை சேர்ந்தவங்க வந்து புகார் கொடுத்த பெண் சகோதரரை வந்து தாக்குனாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சிபிசிஐடிக்கு அது மாற்றக்கூடிய அதிகாரம் வந்து டிஜிபிக்கு தான் உண்டு. டிஜிபி உத்தரவு பிரகாரம் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிசிஐடி அதை விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ இருந்த அரசு அது அவங்க வந்து ஒரு உத்தரவு போட்டு மத்திய அரசின் சிபிஐ இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஆக சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அரசாங்கம் வந்து இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐயும் சரியான முறையில் விசாரித்து அதில் விடுபட்ட சில அக்யூஸ்டையும் பிடிச்சி அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போட்டு டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களை சாட்சியங்களாக ஏற்றி கூண்டில் ஏற்றி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணமும் நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக காவல்துறை சரியான முறையில் தான் செயல்பட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது சார். இந்த சம்பவம் நடந்தது அதிமுக ஆட்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சியோட ஆட்சியில் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏதோ அரசியல் அழுத்தம் இருக்குமா சார் இந்த வழக்கை பொறுத்தவரையில்? அதாவது அரசியல் அழுத்தங்கள் இருந்தால் இவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கூண்டாஸில் டீடைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்க மாட்டாங்க. அரசாங்கம் அப்படின்னு நினச்சிருந்தா சிபிஐக்கு வந்து அவங்களே மாற்றிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் ஆர்டர் போட்டு மாற்றிருக்காங்க. அப்போ அழுத்தங்கள் இருந்தால் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்டிருந்தால் அதை செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி இல்லை. இவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க யாரும் கட்சியில் இருக்காங்களா, கட்சியில் எதுவும் பதவியில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி சொல்லப்படலை இது வரைக்கும். அதனால் அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறதா தெரியல. அரசியல் சாயங்கள் பூசப்பட்டிருக்கலாம். இவர் அதை சேர்ந்தவர் இதை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சேர்ந்தவங்களா இல்லையாங்கிறது தெரியல. அப்படி சேர்ந்துருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த கட்சியில் இந்த பதவியில் அவர் இருந்தார், இந்த வழக்கில் கைது செய்யப்படும் போது தான் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி, இல்லை இந்த இவருக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த 9 பேரும் அந்த மாதிரி அரசியல் சாயம் பேக்ரவுண்டு உள்ளவங்க மாதிரி தெரியல. ரெண்டாவது, அந்த கவர்மெண்ட்டு போய் அப்புறம் இன்னொரு ஆட்சி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்குது. இப்போவும் அதே பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அப்போ புகார் கொடுத்தவங்க இப்போ கரெக்டாக வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் பிறல் சாட்சியாக யாரும் மாறலை. அதனால் அவங்க கரெக்டான முறையில் சாட்சின்னு சொல்லியிருக்காங்க. கேஸையும் நல்லபடியாக நடத்தி தண்டனையும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆக இதில் வந்து அரசியல் அழுத்தங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. தவறு செய்தவங்க உப்பு தின்னாங்க தண்ணியை குடிப்பாங்க, தவறு செஞ்சவங்க தண்டனை அனுப்புவாங்க. அப்படி தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க, சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவங்களால வெளியவே வர முடியாதா சார்? அவங்க லைஃப் லாங் சாகும் வரை சிறையை விட்டு வெளியே வரவே முடியாதா? இந்த தீர்ப்பு படி அவர்கள் சாகிற வரைக்கும் வெளியே வர முடியாது. இந்த தீர்ப்பு மாடிஃபை பண்ணப்பட்டால்
ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ மாடிஃபை பண்ணப்பட்டால் அது வேறு விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்களோ அது வேறு. இந்த தீர்ப்பின்படி அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க உள்ளே தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து ஆயுள் தண்டனை 14 வருஷம் அப்படிம்பாங்க. அந்த 14 வருஷத்தில் கூட அவர் ஜெயிலில் நல்லபடியாக நடந்தால் 1 வருஷத்துக்கு 6 மாதம் வந்து அவர் ஜெயிலரே குறைக்கலாம், ஜெயில் சூப்பரண்டுக்கு அந்த அதிகாரம் உண்டு அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தா 7 வருஷம் 8 வருஷத்துலேயே வெளியே வந்துடுவாங்க. சில சமயத்தில் 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், இந்த மாதிரி யாராவது தலைவர்கள் பிறந்த நாள்னு சொல்லி வெளியே விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதனால தான் இதில் க்ளீனாக சொல்லியிருக்காங்க சாகும் வரை அப்படின்னு. அதனால் இவங்க வந்து இந்த தீர்ப்பின்படி சாகும் வரை இவ்வளோ தான் இருக்கணும்.